வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்று நவம்பர் 27 தமிழர் தாயகத்தின் தேசிய நினைவெழுச்சி நாள். இந்த நினைவு நாள் தமிழர் தாயகத்திலும் தமிழகத்திலும் பசிபிக் பிராந்தியம் முதல் அத்லாந்திக் பிராந்தியம் வரை விரவியுள்ள புலம்பெயர் தமிழ் சமூகம் வாழும் நாடுகளிலும் நினைவு கூறப்படுகின்றன. உலக நேர வலயத்தின் அடிப்படையில் வழமை போலவே தாயக நிகழ்வுகளுக்கு முன்னோட்டமாக இல்லையென்றால் அந்த நிகழ்வுகளுக்கு முன்னரே இடம்பெறும் நிகழ்வுகளின் வரிசையில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய பசிபிக் பிராந்திய நாடுகளில் நிகழ்வுகள் ஆரம்பித்திருந்தன. இந்த பதிவு பதியப்படும் போது ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் நிகழ்வுகள் நடந்தன. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை திறந்த வெளியில் உருவாக்கப்பட்ட கல்லறை தோட்டத்தில் நிகழ்வுகள் நடந்தன. இந்த நிகழ்வில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்கலம் ஒன்று தமிழீழ தேசிய கொடியை தாங்கியபடி வானில் பறந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நியூசிலாந்திலும் வழமை போலவே நினைவெழுச்சி நாள் கடந்தது. தாயக பரப்பிலும் தமிழக பரப்பிலும் ஐரோப்பிய பரப்பிலும் அமெரிக்க கண்ட நாடுகளிலும் நினைவெழுச்சி நாள் இந்த பதிவு பதியப்படும் போது கடக்கவில்லை. ஆனால் அதற்கான முன்னாயத்தங்கள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் நவம்பர் மாத கார்காலத்தின் கோலம் இந்த முறையும் மழை பொழிவுடன் இந்த நாளை கடக்க வைக்கின்றது. மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே 210 கிலோமீட்டர் தூரத்தில் இன்று உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் காலநிலை இன்னல்களுக்கு இலங்கையர்கள் முகம் கொடுத்துக் கொள்கின்றார்கள். தமிழர் தாயகத்திலும் காலநிலை சீர்கேடு வாட்டி வதைக்கும் பின்னணியில்தான் வழமை போலவே உணர்வு மாறாத நிலையில் தாயக மக்கள் நினைவெழுச்சி நாளுக்கு தயாராகியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளிலும் சரி அமெரிக்க நாடுகளிலும் சரி இப்போது குளிர்காலம் ஆரம்பித்திருப்பதால் என்னதான் குளிர்காலம் நிலவினாலும் பனிப்பொழிவு இடம்பெற்றாலும் தாயக புதல்வர்களின் ஈகத்தை சொல்லும் நவம்பர் 27க்கு புலம்பெயர் தமிழ் மக்களும் பின்னிற்பதில்லை. ஏனென்றால் அளப்பெரிய தியாகத்தை அள்ளி கொடுத்த அரசியல் உரிமை போராட்டத்தின் மிக முக்கியமான குறியீட்டு நாளாக நவம்பர் 27 தமிழ் மக்களுக்கு உள்ளது. இதன் அடிப்படையில் தான் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தனை பீழைகளே என ஆரம்பித்து இதயத்தை ஊடறுத்து விழிகளில் நீர்க்கசிவை உருவாக்கியும் உயரிய கீதம் இன்று பல இடங்களில் ஒலிக்கின்றது. எனினும் 2009க்கு முன்னரான சில ஆண்டுகளில் அன்பான தமிழீழ மக்களே என ஆரம்பித்து ஒலிக்கும் அந்த ஆளுமைக்குரிய குரல் இன்றைய நினைவெழுச்சி நாளில் ஒலிக்காது என்பதும் ஒரு நிதர்சனமான விடயம். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் உள்ளூர் பரப்பும் உலகப் பரப்பும் நிறையவே மாறிவிட்டன. மனித வரலாற்று சக்கரம் காலங்களை கடந்து யுகங்களை விழுங்கி முடிவில்லாமல் சுழன்று கொள்வதால் இந்த முடிவில்லாத செயற்பொறிவில் நினைவேந்தல் என்ற நவம்பர் 27 புனித நாள் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுக்காகவும் சுழலவே செய்யும். தாயக மக்கள் இலங்கை தீவில் சமத்துவமாக அச்சுறுத்தல் அற்ற கூடி குலவும் ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்பதே இன்றைய நாளின் இலட்சிய கருவாக இருக்கின்றது. இந்த இலட்சியத்துக்காகத்தான் இன்றைய நாளின் இந்த அடிநாதத்துக்குரிய கருவே உருவாகி கொண்டது. எனினும் மாவீரருக்கான புறநிலை ஒளியேற்றல் இல்லையென்றால் அவர்களின் மாண்பு குறித்த நினைவுகளை விட அவர்கள் வாஞ்சித்த கடப்பாடுகளுக்கு பதிலளிப்பதே உண்மையான நவம்பர் 27 தாற்பயமாகும். ஆனால் இன்றைய நாளில் அவ்வாறான தாற்பயத்தை எத்தனை பேர் மனங்களில் திடமாக பதியமிட வைக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். இன்றைய நாள் வெறும் அஞ்சலிப்புக்குரிய நாள் அல்ல என்பது யதார்த்தமான ஒரு விடயம். தமிழினத்தின் உரிமைகளுக்குரிய பற்றுறுதியை இப்போது உள்ள அறவழி தடத்தில் தட்டு தடுமாறாமல் தீர்க்கமாக பயணிக்கும் வல்லமையை இந்த இனத்துக்கு இந்த நாள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நியதி இருக்கின்றது. ஆனால் இந்த நியதியை ஈழத்தமிழர்கள் சரிவர உள்வாங்கிக் கொண்டார்களா என்பதும் இன்றைய நாளில் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகின்றது. இந்த தார்மீக கருத்தியல் இல்லை என்றால் இந்த வினாவில்
ஈழத்தமிழினமும் அதன் புலம்பெயர் சமூகமும் எவ்வளவு வலுவுக்காக எதிர்வரும் நாட்களில் போராடுகின்றது, இல்லையென்றால் இந்த வலுவுக்குரிய அகத்தெரிப்பில் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய நாளின் முக்கியமான விடயமாகவும் உள்ளது. இலங்கை தீவுக்குரிய வளமான எதிர்காலத்துக்கு தமிழர் தரப்பின் ஆயுத போராட்டம்தான் தடைகளை ஏற்படுத்தி கொண்டதாக பல்லவி பாடிய தரப்புகளால் கூட அந்த ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் உரைநிலைப்படுத்தப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளில் ஈழத்தமிழினம் அடைந்த அரசியல் சமூக அபிவிருத்தி படிகளை சுட்டி காட்டிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் நல்லிணக்க போக்கு காட்டல்கள் குறைவின்றி தொடர்கின்றன. இப்போது கூட இன்னும் 2 வார காலத்தில் இலங்கையர் தினம் அல்லது ஸ்ரீலங்கன் டேஸ் எனப்படும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய நல்லிணக்க காட்சி வருவதற்கும் கட்டியங்கள் கூறப்பட்டு விட்டன. ஆனால் இவ்வாறாக நல்லிணக்க கட்டியங்கள் கூறப்படும் அதே அரசாங்கம்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பகிரங்கப்படுத்திய தனது வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு செலவினத்தை இமாலயமாக உயர்த்தி இருக்கிறது. இதற்கும் அப்பால் திருமலையில் புத்தர் சிலை குந்த வைக்கப்பட்டது முதல் மட்டக்களப்பில் தொல்லியல் திணைக்களத்தின் பெயரால் மேற்கொள்ளப்படும் அடாவடிகள் வரை என போதும் என நல்லிணக்க நாசகார காட்சிகளும் தொடரத்தான் செய்கின்றன. போர் முடிவடைந்தாலும் பாதுகாப்பு செலவீனம் என்ற அடையாளத்துடன் நிற்கும் ஸ்ரீலங்காவின் பாரிய பீரங்கி வண்டிக்கு புதிய பெரிய குழாய்கள் பொருத்தப்படத்தான் செய்கின்றன. போரற்ற ஒரு நாட்டுக்கு ஏன் இவ்வாறான பெரிய குழாய்கள் தேவைப்படுகின்றன என்ற தர்க்க ரீதியான வினாவுக்கு அரச தரப்பிடமும் நிச்சயமாக விடை இருக்காது என்பது நிதர்சனம். எனினும் இதற்கு மாறாக கவர்ச்சிகரமான நல்லிணக்க வார்த்தை ஜாலங்கள் முன்னகர்த்தப்படத்தான் செய்யும். போரற்ற நல்லிணக்க காலத்தில் இலங்கைக்கு அதன் வரலாற்றில் முதன்முறையாக வாராது வந்த மாமணியாக சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கை தீவில் ஆட்சி கொலுவை செய்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக புதிய கட்சியொன்று ஆட்சியை பிடித்ததான சிலாகிப்புகள் இருந்தாலும் புதிய ஆட்சியில் கூட கடும்போக்கு முகங்கள் பழையவற்றை மறக்காமல் கிளறத்தான் செய்கின்றன. இதற்கு மறுதலையாக தமிழ் மக்களின் அரசியல் முற்றங்களிலும் குறைபாடுகள் நீட்சியடைகின்றன. தமிழர்களின் தியாகத்தை தமக்கு என பங்கு போடும் சுயலாப அரசியல் தொடரத்தான் செய்கின்றது. இது ஒரு பிணியாக தமிழரின் அரசியல் பரப்பில் விரவி நிற்கிறது. அளப்பெரிய தியாகத்தை அள்ளி கொடுத்த ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தின் நவம்பர் 27 குறியீடுக்கு இலங்கை தீவின் பெரு காலநிலை இன்னல்களுக்கு மத்தியிலும் சாமானிய மக்கள் உணர்வு பூர்வமாக அஞ்சலிக்க தலைப்படும் நிலையில் சுயலாப அரசியல் முகங்களில் சில இந்த அஞ்சலிப்புகளை தமக்கு தோதாக வடிவமைக்கவும் தலைப்படுகின்றன. நவம்பர் 27 என்பது உண்மை மனிதர்களாக தமிழர்கள் முன் நின்ற மாவீரர்களுக்குரிய நாள். ஆனால் இந்த நாளில் சொந்த மக்களுக்கு உண்மையுரைக்கும் பாங்கு தமிழ் அரசியல்வாதிகளிடம் தேய்வடைந்து செல்லும் அவலமும் நீட்சியடைகின்றது. உயிர் போகும் இறுதிக்கணத்திலும் தம்பி என தனது தலைவரை அழைத்தபடி சாவடைந்த சங்கர் என்ற சத்யநாதனின் இழப்பை குறியீடாக்கிய இந்த நவம்பர் 27 என்றென்றும் தமிழர் தாயகத்துக்கு மாண்புமிக்க ஒரு அடையாளம் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை.